திருப்பாவை ஆண்டாள் பாசுரம் 7. கிசுகிசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பண்ணே அப்படின்னு ஆரம்பிக்குது. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டி கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் ரெம்பாவாய் அப்படிங்கிறது இந்த பாடல். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அறிவில்லாதவளே, ஆனை சாத்தான் என்று அழைக்கப்படும் வழியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனைமிக்க கூந்தலை உடைய ஆயர்குல பெண்ணே, மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாளியும் ஆமைத்தாளியும் இணைந்து ஒளி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயண கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டு கதவை திற அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு விளக்கம் பாருங்கள். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமம் 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினாள். கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகள் நீக்குபவன் என்றுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி, டில்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8வது பாட்டு பாருங்க. கீழ்வானம் வெள்ளேலென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தான காணம் அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த பாடல் வரிகள். இந்த பாடலுடைய பொருள் என்ன தெரியுமா? இதை கடைசியில் பாருங்கள், எவ்வளோ அழகாக அதை சொல்லியிருக்காங்க. மேய்வான் பரந்தனை காண மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றோரை போகாமல் காத்துன்னை கூடுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தனை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று ஆராய்ந்து அருளோரோ ரெம்பாவாய் அப்படின்னு பாடியிருக்காங்க. மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே, அழகு சிலையே, எவ்வளோ வர்ணனை பாருங்கள். கிழக்க வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன. எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து விட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கின்றோம். கேசி எனும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாகிய கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, உடனே கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க.